என் வாழ்க்கையில் எத்தனை பெண்கள் வந்தார்கள் என்று எனக்கே தெரியாது. நான் மிகவும் அழகானவன், வசதியானவன், கை நிறைய பணம் வைத்திருந்தேன். பெண்கள் தேனீக்களைப் போல என் பின்னால் எப்பொழுதும் அலைவார்கள். நான் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. இந்த முறை இந்த பெண்ணும் அதே போலத்தான் என்னிடம் வந்தாள். என் நண்பன் அவளுடைய புகைப்படத்தை காட்டிய போது, ஓகே, இவள் எனக்கு பிடித்திருக்கின்றாள் என்று சொன்னேன். இப்பொழுது அவள் என் முன்னால் இருந்தாள். ஆனால் அழுது கொண்டிருந்தாள். இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இதற்கு முன் என்னிடம் வந்த அத்தனை பெண்களும் மகிழ்ச்சியாக விருப்பப்பட்டு தான் வந்திருந்தனர். என்னோடு நேரம் செலவழிப்பதிலும் என் நட்பிலும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இன்று வந்த இந்த பெண்ணோ அழுது என்னிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். நான் இங்கே வர விரும்பவில்லை. இருட்டாகிவிட்டது. நான் என் வீட்டிற்கு போக வேண்டும் என்று கெஞ்சினாள். நான் சிறிதும் இரக்கமில்லாமல் சொன்னேன். நீயாகத்தான் என்னிடம் வந்தாய். இனி இங்கிருந்து திரும்ப போக முடியாது. என் அறைக்குள் ஒரு முறை வந்துவிட்டால் யாரும் திரும்பி போனதில்லை. என் மனதிற்குள் துளியும் இரக்கமில்லை. ஏன் இருக்க வேண்டும்? என் அறைக்கும் என் படுக்கைக்கும் வந்த முதல் பெண் அவள் இல்லையே. இதற்கு முன் எத்தனை பெண்கள் தான் என் இரவுகளை வண்ணமயமாக ஆக்கி இருப்பார்கள். என் மனதிற்குள் எந்த உணர்ச்சியும் இல்லை. அப்படி இருக்க இந்த பெண்ணின் கண்ணீர் மட்டும் என் மனதை தொட்டிருக்குமா? ஆனால் திடீரென அவள் சொன்ன ஒரு விஷயம் என்னை யோசிக்க வைத்தது. பிறகு ஏன் என்று தெரியவில்லை. என் மனதிற்குள் ஏதோ தோன்றியது. சரி, நீ போ என்றேன். அவள் சொன்ன விஷயத்தை என்னால் நம்பவே முடியவில்லை. அவளிடமிருந்து உடனே திரும்பி இங்கிருந்து உடனே கிளம்பு என்று சொன்னேன். என் பெயர் சூர்யா. நான் ஒரு பணக்காரனின் கெட்டுப்போன மகன். சூர்யா எனும் நான் காலையில் என் அறை கதவை திறக்கும்போது உள்ளிலிருந்து புகை மண்டலம் வெளியே வரும். இரவு முழுவதும் சிகரெட் பிடித்து கொண்டிருப்பேன். என் அறையில் எப்பொழுதும் மது பாட்டில்கள் தான் நிறைந்திருக்கும். வேறு எதுவும் இருக்காது. கால் வைக்க கூட இடம் இருக்காது. வேலைக்காரர்கள் என் அறையை சுத்தம் செய்ய 2 மணி நேரம் ஆகும். என் அப்பா ராஜசேகர். அவர் மிகவும் பணக்காரர், மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய வணிகம் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்திருந்தது. என்னிடம் அவ்வளவு பணம் இருந்தது. நான் என் வாழ்நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்து பணத்தை செலவு செய்தாலும் என் வாழ்க்கை எளிதாக ஓடிவிடும். ஆனால் என் தந்தைக்கு தன் மீது மிகுந்த அகங்காரம் இருந்தது. எனக்கு 4 வயது இருக்கும்போதே என் கண் முன்னாலேயே அம்மாவை இந்த வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். என் அம்மா அழுது கெஞ்சினாள். என்னை வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள். நான் ஒரு மூலையில் கிடந்து என் குழந்தையை பார்த்தபடி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறேன் என்றார். ஆனால் என் தந்தைக்கு துளியும் இரக்கம் வரவில்லை. என் அம்மா என் பக்கம் ஓடி வந்தாள். ஒருவேளை கடைசியாக ஒரு முறை என்னை மடியில் வைத்து கொஞ்சிவிட்டு போகலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் என் இரக்கமற்ற தந்தை அம்மாவின் கையை பிடித்து இழுத்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். இன்றும் எனக்கு அந்த இரவு நினைவில் இருக்கிறது. வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. நான் படிக்கட்டுகளில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். இருவரும் கீழே ஹாலில் நின்று கொண்டிருந்தனர். என் அம்மா என் அப்பாவிடம் கெஞ்சினாள். ராஜசேகர், நீங்கள் என்னை விட்டு பிரிந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் குழந்தையிடமிருந்து என்னை விலக்கி விடாதீர்கள். என் மகன் சூர்யாவை என்னிடம் கொடுங்கள். அவனை விட்டுவிட்டு என்னால் வாழ முடியாது என்றார். என் அப்பா என் அம்மாவை தள்ளிவிட்டு, கௌரி, உனக்கு உன் மகனை பற்றி அவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் நீ வெளியில் போய் தவறு செய்திருக்க மாட்டாய். உன் பிள்ளைகளை பற்றி நினைத்து பார்த்திருக்க வேண்டும் என்று சத்தம் போட்டார். என் அம்மா அழுது கொண்டே, ராஜசேகர், கடவுளுக்கு பயப்படுங்கள். என் மீது பழி போடாதீர்கள். உங்கள் இதயத்தில் கை வைத்து பாருங்கள். நான் அப்படி செய்வேனா? அவர் என் சொந்த சகோதரர், வேறு யாரும் இல்லை. நீங்கள் என்னை ஒரு குப்பை போல வீசி எறிந்து விட்டீர்கள். நான் அனைத்தையும் தாங்கிக் கொள்வேன். ஆனால் என் நடத்தையின் மீது சேற்றை வாரி பூசுவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். என் கற்பின் மீது கை வைக்காதீர்கள். சரி, நான் உங்களுக்கு வேண்டாம் என்றால் என் மகனை கொடுத்து விடுங்கள். நான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அமைதியாக போய் விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் என் தந்தை கத்தினார். சூர்யா பக்கத்தில் கூட உன்னை நான் வரவிட மாட்டேன். அவன் என் மகன். உனக்கு தைரியம் இருந்தால் கோர்ட்டுக்கு போய் கால் தேய் முறை அலைந்து உன் மகனை என்னிடமிருந்து எடுத்துக்கொள் என்றார். அம்மா சொன்னார், உங்களை போன்ற ஒருவரிடமிருந்து நான் என் மகனை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் பணக்காரர். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பெயர் இருக்கிறது. நான் ஒரு தனிமையான உதவியற்ற பெண். எப்படி உங்களோடு போராட முடியும்? உங்கள் பணபலத்தால் எதையும் வாங்க முடியும். ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அவன் என் மகன். ஒரு நாள் சூர்யா நிச்சயம் என்னிடம் வருவான் என்றார். என் அப்பா அகங்காரத்துடன் சொன்னார், 4 வயது குழந்தை 4 நாட்களிலேயே உன்னை மறந்து விடுவான். அதுவரை அவனுடைய இதயத்திலும் மனதிலும் உனக்கு எதிராக நான் அவ்வளவு விஷத்தை கலந்து விடுவேன்.
அவன் உன் பெயரை கூட சொல்ல விரும்ப மாட்டான் என்றார். என் அம்மா அழுது கொண்டே ஒரு கடைசி ஏக்கம் நிறைந்த பார்வையால் என்னை பார்த்து விட்டு சென்று விட்டாள். என்னை தன்னுடன் அழைத்துச் செல்ல என் அம்மா நிறைய முயற்சி செய்தார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. நான் அப்போது படிக்கட்டுகளில் நின்று அழுது கொண்டே அம்மா அம்மா என்று அம்மாவின் பக்கம் ஓடினேன். ஆனால் என் அப்பா என்னை விடவில்லை. அதன் பிறகு என் அம்மா எங்கே போனார் என்று என் அப்பா என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் என் அம்மாவை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம், அவள் உன் அம்மா இல்லை, இந்த வீட்டின் வேலைக்காரி, உன்னை கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்டாள். உன் அம்மா சிறு வயதிலேயே உன்னை விட்டு போய்விட்டாள். உன் அம்மா இவள்தான் என்று அப்பா மற்றொரு பெண்ணை நோக்கி சுட்டிக்காட்டுவார். நான் அந்த பெண்ணை பார்த்தேன். நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெண் என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தாள். என் அப்பா அவளை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு அந்த பெண்ணை கண்டால் பயமாக இருக்கும். நான் அவளிடம் நெருங்க மாட்டேன். நான் சற்று வளர்ந்த பின்னரும் என் அப்பாவிடம் என் உண்மையான அம்மா எங்கே என்று கேட்டேன். என் அப்பா, உனக்கு வேறு அம்மா இல்லை, இவள்தான் உன் அம்மா. ஒருவேளை உன் வாயால் உன் சொந்த அம்மாவின் பெயரை மறுபடியும் உச்சரித்தால் உன் கால்களை உடைத்து உன்னை ஓர் அறைக்குள் அடைத்து விடுவேன். அப்பொழுதுதான் உனக்கு புத்தி வரும் என்றார். அப்பா என் மீது ஒருபோதும் அன்பு காட்டியதில்லை. அவர் தன் புதிய மனைவியுடனேயே நேரம் செலவழிப்பார். என் சித்தி அம்மாவும் என் மீது கவனம் செலுத்தவில்லை. நான் வேலைக்காரர்களின் தயவில் வளர ஆரம்பித்தேன். என் அப்பாவிற்கும் எனக்கும் இருந்த உறவு அவ்வளவுதான். நான் ஏதேனும் தவறு செய்தால் என் சித்தி அம்மா என் அப்பாவிடம் புகார் சொல்வார். என் அப்பா என் அறைக்கு வந்து என்னை அடித்து தன் இரண்டாவது மனைவியை மகிழ்விப்பார். என் தந்தையின் இந்த நடத்தை நாளுக்கு நாள் என்னை பிடிவாதமாகவும் பிடிவாதக்காரனாகவும் மாற்றியது. என் தந்தையின் மீது எனக்கு வெறுப்பு வளர்ந்தது. ஆனால் என் கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. என் அம்மா எங்கே போனார்? எனக்கு என் அம்மாவின் முகம் நினைவில் இல்லை. ஏனென்றால் அப்பொழுது எனக்கு 4 வயதுதான். என் நினைவில் என் அம்மாவின் முகம் மங்களாகத்தான் இருந்தது. என் அம்மா அப்போது இளமையாகவும் அழகாகவும் இருந்தார். இப்போது அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் மீண்டும் என்னை பார்க்க வரவில்லை? ஏன் மீண்டும் முயற்சி செய்யவில்லை? அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு நான் இந்த வீட்டில்தான் இருக்கின்றேன் என்று தெரியும் அல்லவா? அப்படி இருக்க அவர் ஏன் என்னை பார்க்க வரவில்லை? ஒருவேளை அவர் வந்திருந்தால் நான் அனைத்தையும் விட்டுவிட்டு அவருடன் போயிருப்பேன். என் அப்பா திருமணம் செய்த அந்த பெண்ணும் என் வாழ்க்கையில் அதிக காலம் இருக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு குணப்படுத்த முடியாத நோய் ஏற்பட்டது. என் அப்பா அவளுக்கு நிறைய சிகிச்சை அளித்தார். ஆனால் அவரால் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அதன் பிறகு என் அப்பா 3வது திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அவரிடம் பணத்திற்கு குறை இல்லை. அவருக்கு எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தன் இரவுகளை வண்ணமயமாக மாற்றிக்கொள்வார். மேலும் தன் தொழிலிலும் கவனம் செலுத்தினார். என் தந்தைக்கு வேதனை கொடுக்கவும், அவரை தாழ்வாக உணர வைக்கவும், அவரை புண்படுத்தவும் இந்த உலகில் உள்ள எல்லா கெட்ட காரியங்களையும் செய்ய நான் முடிவு செய்தேன். நான் தவறான பழக்கங்களில் சிக்கிக் கொண்டேன் என்று என் தந்தைக்கு தெரிந்தபோது அவர் கண்களில் தோன்றிய துயரமும் கவலையும் எனக்கு பெரும் நிம்மதியை தந்தது. எல்லா இடங்களிலும் என் தந்தையின் பெயரை அவமானப்படுத்தினேன். நான் விருந்துக்கு சென்றால் குடித்துவிட்டு போய் அங்கே அசிங்கமாக நடந்து கொள்வேன். என் நடத்தையினால் நான் என் உடலையும் கெடுத்து கொண்டேன். என் தந்தையை தொந்தரவு செய்வதற்காகவே நான் எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் உள்ளுக்குள் நானும் மிகவும் துக்கமாக இருந்தேன். எனக்கு தேவையானது அன்பு. அது எனக்கு கிடைக்கவில்லை. என்னை பார்க்க என் நண்பர்களின் கூட்டம் இருக்கும். ஒருவருக்கொருவர் மிஞ்சக்கூடிய அழகான பெண்கள் என் மீது பைத்தியமாக இருந்தனர். என்னுடன் நேரம் செலவழிக்க விரும்பினர். ஆனால் என் வாழ்க்கையில் அன்பு இல்லை. என் வாழ்க்கைக்கு வந்த எந்த பெண்ணும் சில காலத்திற்கு மட்டுமே என்னுடன் இருப்பாள். எனக்கு சலித்து போனாலோ அல்லது அவளுக்கு சலித்து போனாலோ எங்கள் வழிகள் பிரிந்துவிடும். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் என் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏற்பாடுகளை செய்வான். என் நண்பர்கள் அனைவரும் என் அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உன் அதிர்ஷ்டம் சிலருக்குத்தான் கிடைக்கும். உன்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை. உனக்கு எந்த குறையும் இல்லை. உன்னிடம் பணம், கார், பங்களா, பெண்கள் எல்லாமே இருக்கின்றன என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு நான் சிரிப்பேன். ஆனால் என் மனதிற்குள் துயரங்களின் கடல் அலை அலையாக எழும். நான் உள்ளுக்குள் எவ்வளவு வெற்றி மனிதனாக இருக்கிறேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும். நான் உள்ளுக்குள் இப்போதும் என் தாயை பிரிந்த அதே அப்பாவி குழந்தைதான். எனக்கு இப்போதும் என் அம்மா வேண்டும். என் அம்மாவின் பெயர் கௌரி. இது எனக்கு நினைவில் இருந்தது. ஆனால் அம்மாவின் முகம் தெளிவாக நினைவில் இல்லை. நான் என் அப்பாவிடம் கேட்டேன். ஆனால் என் அப்பாவும் இந்த விஷயத்தை ஒரு பிடிவாதமாக ஆக்கிவிட்டார்.
நான் ஒருபோதும் உன்னிடம் அவள் எங்கே இருக்கின்றாள் என்று சொல்ல மாட்டேன். நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய், நானும் உன்னை வேதனைப்படுத்துவேன். உனக்கு துக்கத்தை கொடுப்பேன். எனக்கு தெரிந்து அவள் இறந்திருக்கலாம் என்றார். நான் அம்மாவை பற்றி இப்படி பேசாதீர்கள் என்று சொன்னேன். இல்லை, நான் என் அம்மாவை கண்டுபிடித்தே தீருவேன். இனி என் அம்மாவை பற்றி இப்படி ஏதேனும் பேசினால் நீங்கள் என் அப்பா என்பதை மறந்து விடுவேன் என்று கூறினேன். என் கோபத்தை பார்த்து என் அப்பாவுக்கு கோபம் வந்தது. இப்போதும் நீ மறந்து விட்டாய். நான் உன் அப்பா. நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். நீ நேர்வழியில் வரவில்லை என்றால் என் சொத்திலிருந்து உன்னை நீக்கி விடுவேன் என்றார். நானும் சரி செய்யுங்கள், எனக்கு அதில் எந்த ஆசையும் இல்லை என்றேன். ஆனால் அவரால் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் அப்படி செய்தால் ராஜசேகர் தனித்து விடப்பட்டார் என்று உலகத்திற்கு தெரிந்துவிடும். வணிக உலகில் அவர் ஒரு பெரிய புலி. என் மகன் வளர்ந்து விட்டான், எனக்கு பிறகு அவனே அனைத்தையும் கவனித்துக் கொள்வான் என்று உலகத்திற்கு காட்ட விரும்பினார். மேலும் என் ஆளுமையும் பெரிய அளவில் இருந்தது. என்னை பார்த்தால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், தயக்கமின்றி பேசுவேன். என் இந்த தைரியமான அணுகுமுறை மக்களை என் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. ஒரு முறை நான் சந்தைக்கு சென்றபோது சிக்னலில் வண்டி நின்றது. அப்போது ஒரு மிக அழகான பெண் கையில் கைக்குட்டைகளை விற்று கொண்டிருந்தாள். இவ்வளவு அழகான அன்பான பெண்ணை நான் பார்த்ததில்லை. அந்த பெண்ணிடம் எனக்கு ஒரு விதமான பாசம் ஏற்பட்டது. அவளுக்கு சுமார் 24-25 வயது இருக்கும். மிகவும் ஏழ்மையான பெண். அவள் என் வண்டி அருகில் வந்து கதவை தட்டினாள். நான் கண்ணாடியை கீழே இறக்கினேன். அவள், அண்ணா, இந்த கைக்குட்டையை வாங்குங்கள். காலை முதல் ஒரு கைக்குட்டை கூட விற்கவில்லை என்றாள். நான் எனக்கு வேண்டாம் என்றேன். தயவு செய்து வாங்குங்கள் அண்ணா. என் அம்மா வீட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கின்றார். அவரது மருந்துக்கு பணம் இல்லை என்றாள். அவள் தன் அம்மாவின் பெயரை சொன்னதும் நான், சரி, எவ்வளவு இந்த கைக்குட்டை என்றேன். ஒன்றுக்கு 10 ரூபாய் என்றாள். நான் அவளுக்கு 2000 ரூபாய் கொடுத்தேன். என்னிடம் சில்லறை இல்லை என்றாள். நான், இந்த 2000 ரூபாயை நீயே வைத்துக்கொள். இந்த கைக்குட்டிகள் அனைத்தையும் எனக்கு கொடுத்துவிடு. இந்த பணத்தில் உன் அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொண்டு போய் என்றேன். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அண்ணா, நீங்கள் மிகவும் நல்லவர். உங்கள் பெயரை சொல்லுங்கள். உங்கள் போன் நம்பரை கொடுங்கள். மீதி பணத்தை திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். ஆனால் அப்போது சிக்னல் பச்சை விளக்காக மாறியது. நானும், பரவாயில்லை, நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அவள் தன் அம்மாவுக்காக அந்த கைக்குட்டைகளை விற்றாள். அதனால் என்னால் அவளுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. இல்லையென்றால் நான் அவ்வளவு நல்லவன் ஒன்றும் இல்லை. என் அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தால் நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோனோ என்று நினைத்தேன். ஒருவேளை என் அம்மாவின் பெயரில் என் வீட்டை கேட்டிருந்தால் கூட நான் சந்தோஷமாக அதை கொடுத்திருப்பேன். நான் என் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் என் அம்மாவின் புகைப்படம் கூட கிடைக்கவில்லை. எங்கள் வீட்டில் ஒரு பழைய வேலைக்காரி இருந்தார். அவள் என்னிடம் ஒரு சொந்த அம்மாவைப் போல மிகவும் பாசமாக நடந்து கொள்வார். அவள் என் மீது வைத்திருந்த பாசத்தை பார்த்த என் அப்பா அவளை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். ஆனால் இன்று எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இத்தனை வருடங்களாக நான் தேடிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரி கிடைத்து விட்டாள். ஆனால் அதே நேரத்தில் அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள் என்றும் தெரிந்தது. நான் அவள் வீட்டிற்கு சென்றேன். அவள் நிலைமை உண்மையிலேயே மிகவும் மோசமாக இருந்தது. அவள் என்னை பார்த்ததும் உடனே அடையாளம் கண்டுகொண்டாள். சூர்யா பாபு, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். அவரும், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்றார். என் அம்மாவை உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டேன். ஆம், அவர் என் முதலாளி, என் சகோதரி போல என்றார். நானும், அவர்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உங்களுக்கு தெரிந்த எதையாவது சொல்லுங்கள் என்றேன். அவர் ஒரு நீண்ட மூச்சு எடுத்துவிட்டு, அவர்களின் நிலை எனக்கு தெரிந்திருந்தால் சூர்யா, நான் உனக்கு நிச்சயம் சொல்லியிருப்பேன். பெரிய முதலாளி முதலில் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார். சில வருடங்களுக்கு பிறகு என்னையும் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு தோழி இருந்தாள். அவர் தன் துக்கத்தையும் கஷ்டத்தையும் அவருடன் பகிர்ந்து கொள்வார். ஒருவேளை அவர் அவளுடன் போயிருக்கலாம் என்றார். ஏனென்றால் அந்த தோழி இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றாள். உன் அப்பா செய்தது சரியில்லை. கடவுள் அவரை மன்னிக்க மாட்டார். உன் அம்மா மிகவும் நல்ல பெண். அவள் எப்பொழுதும் தன் கணவனுக்கு விசுவாசமாக இருந்தாள். என் கணவன் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது என்று மட்டுமே சொல்வாள். ஆனால் பெரிய முதலாளிக்கு எத்தனை பெண்களுடன் தொடர்பு இருந்தது என்று தெரியாது. அதனால்தான் தினமும் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்க்க முதலாளி அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். இந்த அனைத்தையும் செய்த பிறகும் உன் அப்பாவுக்கு கவலை இல்லை.
ஆனால் ஒரு குழந்தையை அதன் தாயிடமிருந்து பிரித்த பாவம் பெரிய முதலாளி செய்திருக்கிறார் அல்லவா? அதற்கான தண்டனையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார் என்றார். அவரின் நிலைமையும் மிகவும் மோசமாக இருந்தது. நான் அவருடைய குடும்பத்தினரிடம் சில பணத்தை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்குமாறு சொன்னேன். பிறகு அந்த பெண் கொடுத்த முகவரிக்கு செல்ல நான் முடிவு செய்தேன். ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த வேலைக்காரி இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள் என்று தெரிந்தது. நான் வருத்தப்பட்டேன். நான் அந்த முகவரிக்கு சென்றேன். அங்கு ஒரு இளம்பெண் கதவை திறந்தாள். பார்வதி அத்தை இங்கே இருக்கிறார்களா என்று கேட்டேன். அவள் பெயர் பார்வதி. அந்த பெண், ஆமாம், அவர்கள் இங்கேதான் இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றாள். இதை கேட்டு நான் ஏமாற்றமடைந்தேன். பார்வதி அத்தையின் தோழியான கௌரி அம்மாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றேன். அவரும், இல்லை, அவர்களின் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் இங்கே நீண்ட நாட்களாக வரவில்லை. நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் அவர்கள் வரவில்லை என்றாள். நான் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து கிளம்பினேன். என் அம்மாவை அடைவதற்கான கடைசி வழியும் மூடப்பட்டு விட்டது. ஒருமுறை நான் அதே சிக்னலில் போய்க் கொண்டிருந்த போது அந்த கைக்குட்டை விற்கும் பெண்ணை என் கண்கள் பார்த்தன. ஏன் என்று தெரியவில்லை. நான் அவளை பார்க்க ஆரம்பித்தேன். அவளும் ஒருவேளை என்னை பார்த்திருக்கலாம். அவள் என் பக்கம் ஓடி வந்தாள். அவள் என் அருகில் வந்ததும் நான் சில பணத்தை எடுத்து அவளிடம் நீட்டினேன். அவள், இல்லை அண்ணா, நான் பணம் கேட்டு வரவில்லை. நான் உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் அண்ணா. நான் என் அம்மாவுக்கு மருந்து வாங்கிவிட்டேன். இப்போது அவர் முன்பை விட மிகவும் நன்றாக இருக்கிறார் என்றாள். நான், பணத்தை வைத்துக்கொள், உனக்கு உதவியாக இருக்கும் என்றேன். அவள் பணத்தை பிடித்து கொண்டாள். பிறகு, நீங்கள் மிகவும் நல்லவர், கடவுள் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்றாள். ஏன் என்று தெரியவில்லை. அந்த பெண்ணை பார்த்தால் நான் எங்கோ தொலைந்து போவேன். இந்த பெண் என்னோடு ஏதோ ஒரு நூலால் இணைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தேன். அவள் மீது எனக்கு ஒரு தங்கை போல அன்பு பொங்கியது. நான் அவளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினேன். அவள் என் சொந்த தங்கையைப் போல தோன்றினாள். ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? இது என் மனதில் ஒரு மாயையாக இருக்கலாம். சமீப காலமாக என் அம்மாவை பற்றிய கவலையால் நான் மிகவும் தொந்தரவு அடைந்திருந்தேன். என் கவலையை பார்த்த என் நண்பன், கவலைப்படாது, இன்று உன் மூடை மாற்ற ஒரு பெண்ணை அனுப்புகிறேன் என்றான். எனக்கு மனநிலை சரியில்லை என்றேன். அட, அவளை பார்த்தால் நல்லவர்கள் கூட மனநிலை மாறிவிடுவார்கள். நீ வீட்டிற்கு போய் என்றான். அன்றும் என் அப்பாவுடன் எனக்கு சண்டை நடந்தது. என் அப்பா, நீ இந்த வீட்டை உன் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இடமாக மாற்றுகிறாய் என்றார். நான், இந்த வீடு ஏற்கனவே ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இடமாக இருந்தது. நீங்கள் தான் இந்த வீட்டை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இடமாக மாற்றியிருந்தீர்கள். இதற்கு முன்பும் நீங்கள் இந்த வீட்டிற்கு எத்தனை பெண்களை கொண்டு வந்தீர்கள் என்று தெரியாது. உங்கள் மீது யாரும் கேள்வி கேட்காத போது என் மீது கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் என் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன். மேலும் நான் உங்களிடம் முன்பே சொல்லியிருக்கின்றேன், உங்களுக்கு என்னால் அதிக கஷ்டம் இருந்தால் என்னை இங்கிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்றேன். நீ உன் அம்மாவைப் போலவே இருக்கின்றாய். அவளுக்கும் பல பேருடன் தவறான உறவுகள் இருந்தன. அதனால்தான் நான் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றினேன் என்றார். என் அம்மாவை பற்றி இதையெல்லாம் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான், அதே அம்மாவின் ரத்தம் என் உடலிலும் ஓடுகிறது. அதனால்தான் உங்களை நான் சகித்து கொண்டிருக்கின்றேன். இல்லையென்றால் என் அம்மாவை பற்றி இப்படி பேசுபவரை ஒரு கணம் கூட நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்றேன். இன்று எனக்கு கோபம் அதிகரித்தது. எனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்வேன். நான் என் நண்பனிடம், நீ சொன்ன அந்த பெண்ணை என் வீட்டிற்கு அழைத்து வா, நான் பெண் கதவை திறந்து வைக்கிறேன், அங்கிருந்து வா என்றேன். நான் எப்பொழுதும் அப்படித்தான் செய்வேன். இன்று அவன் அந்த பெண்ணை அழைத்து வந்தான். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். என் நண்பன், அவள் கொஞ்சம் அதிகம் பணம் கேட்டாள். அவளுக்கு மிகவும் பண தேவை என்று சொன்னாள். அவளும் மிகவும் அழகாகவும் கள்ளங்கபடம் இல்லாமலும் இருக்கின்றாள். அதனால் நீ கேட்ட பணத்தை கொடுத்து விடு என்று சொன்னான். நான் பரவாயில்லை என்றேன். என் நண்பன் அவளை விட்டுவிட்டு போய்விட்டான். அந்த பெண்ணிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அந்த பெண் பயந்து நின்றாள். அவளுடைய இளஞ்சிவப்பு முகத்தில் பயம் தெரிந்தது. அவளுடைய பெரிய கருப்பு கண்களில் கண்ணீர் மின்னியது. அவளுடைய உடல் முழுவதும் நடுங்கியது. அவளை பார்த்தாலே ஒரு பையனிடம் அவள் முதல் முறையாக வந்திருக்கின்றாள் என்று தெரிந்தது. அவளுடைய இந்த நிலைமையை பார்த்து ஏன் என்று தெரியவில்லை, எனக்கு வேடிக்கையாக இருந்தது. உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அவள், என் பெயர் தீபா என்றாள். அவள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளிடம் நெருங்கும்போது அவள் சுவரோடு ஒட்டி கொண்டாள். நான், இவ்வளவு பயப்பட என்ன தேவை?
நீ இங்கு வந்து விட்டாய். உன் பயம் அனைத்தையும் வெளியேற்றிவிடு என்றேன். அவள், நான் கட்டாயத்தின் பேரில் இங்கு வந்தேன். நான் மிகவும் நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். நிர்பந்தம் இல்லை என்றால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன் என்றாள். நான் சிரிக்க ஆரம்பித்தேன். இங்கு வரும் எல்லா பெண்களும் இப்படித்தான் சொல்வார்கள். நாங்கள் நிர்பந்தத்தில் இருக்கின்றோம், நாங்கள் முதல் முறையாக இதை செய்கின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் யாரையும் நம்ப மாட்டேன். உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு என் மீதே நம்பிக்கை இல்லை என்றேன். நான் இதை சொல்லிக்கொண்டே மெதுவாக அவளிடம் நெருங்கினேன். அவளுக்கு பின்னால் சுவர் இருந்ததால் அவளால் பின்னோக்கி நகர முடியவில்லை. நான் அவளுடைய கையை பிடித்தேன். ஆனால் திடீரென எனக்கு மின்சாரம் தாக்கியதைப் போல இருந்தது. அவளுடைய கை பனிக்கட்டி போல குளிர்ந்து இருந்தது. அவள் பலமாக நடுங்கினாள். நான் அவளுடைய முகத்தை பார்த்தேன். அவள் பயந்திருந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவள், இல்லை இல்லை, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. நான் இங்கிருந்து போக வேண்டும், என்னை போக விடுங்கள் என்றாள். நான், ஆனால் நீ விருப்பப்பட்டு வந்திருக்கின்றாய். நீ கேட்கும் விலையை சொல்லியிருக்கின்றாய். மேலும் இந்த அறைக்கு ஒரு முறை வந்துவிட்டால் என் அனுமதி இல்லாமல் யாரும் இங்கிருந்து போக முடியாது. மேலும் என் மனநிலையை கெடுக்காதே. நீ இங்கிருந்து போக முடியாது. நீ இவ்வளவு தூய்மையாக இருக்க முயற்சித்தால் ஏன் இங்கு வந்தாய் என்று கோபமாக சொன்னேன். அவளை படுக்கையை நோக்கி தள்ளினேன். அவள் அழ ஆரம்பித்தாள். நான் நிர்பந்தத்தில் இருந்தேன். நான் அம்மாவுக்காகத்தான் இங்கு வந்தேன். ஒரு அம்மாவின் நிர்பந்தத்தால் வந்தேன். ஆனால் என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. என் மனசாட்சிக்கு இது சம்பந்தம் இல்லை. இது எல்லாம் தவறு என்றாள். அவள் அம்மா என்ற வார்த்தையை சொன்னதும் என் பலவீனமான இடத்தை தொட்டுவிட்டாள். நான் அவளிடமிருந்து முகத்தை திருப்பினேன். இங்கிருந்து போ என்றேன். நான் இங்கிருந்து போகவில்லையா? ஏன் இப்பொழுது அழுகிறாய்? நான் உன்னை போக அனுமதி அளிக்கிறேன். இங்கிருந்து போ என்றேன். அவள், நான் கட்டாயத்தில் இருக்கின்றேன். நான் போனால் எனக்கு பணம் கிடைக்காது. அப்போது என் அம்மா பிழைக்க மாட்டாள். என் அம்மாவை காப்பாற்ற நான் எதையும் செய்வேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அந்த பெண் என் முன் வந்தாள். அவள் தன் கழுத்தில் இருந்த துப்பாட்டாவை கழற்றி சோபாவில் வைத்துவிட்டு தலைகுனிந்து என் முன் நின்றாள். நான் அவள் நிலைமையை பார்த்தேன். ஒருவேளை அவள் இப்போது கடந்து செல்லும் நிலை மரணத்தை விட மோசமாக இருக்கும். நான் சோஃபாவில் இருந்து துப்பட்டாவை எடுத்து அவளுடைய தோள்களில் போட்டேன். நான் கெட்டவன்தான். ஆனால் ஒரு அம்மாவை காப்பாற்றாமல் அவளுடைய நிர்பந்தத்தை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு கெட்டவன் இல்லை என்றேன். நான் அவளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன். போய் உன் அம்மாவுக்கு சிகிச்சை அளி என்றேன். அந்த பெண் ஆச்சரியமடைந்து, நீங்கள் மிகவும் நல்லவர், கடவுள் உனக்கு நல்லது செய்வார் என்றாள். இதை சொல்லிவிட்டு நான் அறையை விட்டு வெளியே வந்து விட்டேன். அந்த பெண் பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். காலையில் என் நண்பனுக்கு போன் செய்தேன். ஏன் நிர்பந்தத்தில் உள்ள பெண்களை இங்கே அழைத்து வருகிறாய்? இந்த வேலையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை மட்டும் அழைத்து வா. இப்படிப்பட்ட பெண்கள் வேண்டாம் என்றேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளே எனக்கு பண தேவை என்று சொன்னாள். அதனால்தான் நான் அவளை அழைத்து வந்தேன். ஆனால் பிறகு அவள் மனதை மாற்றிக்கொண்டிருக்கலாம் என்றான். நானும், சரி, பரவாயில்லை, இனி இப்படிப்பட்ட தவறு நடக்கக்கூடாது. நல்ல பெண்கள் முகத்தில் நல்ல குணம் தெரியும். அப்படிப்பட்ட பெண்களின் நிர்பந்தத்தை பயன்படுத்தி கொள்ளாதே. மாறாக அவர்களுக்கு சிறிய பணம் கொடுத்து உதவு என்றேன். என் நண்பன் ஆச்சரியமாக, நண்பா, நீ நல்லவனா அல்லது கெட்டவனா என்று எனக்கு புரியவில்லை என்றான். நானும், அதுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு நல்ல மனிதனாக என் தாயால் வளர்க்கப்பட்டவன். என் ரத்தம் ஒரு கெட்ட மனிதனின் ரத்தம், அதாவது என் அப்பாவின் ரத்தம். அதனால்தான் நான் ஒரே நேரத்தில் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கிறேன் என்றேன். இன்று என் மனம் மீண்டும் அதே சிக்னலுக்கு போக விரும்பியது. அங்கு எனக்கு அந்த பெண் தெரிந்தாள். அவளை பார்த்தால் எனக்கு ஒரு சிறிய தங்கையின் அன்பு உள்ளே பொங்கும். நான் மீண்டும் அதே சிக்னலுக்கு சென்றேன். அந்த பெண் அங்கேயே கைக்குட்டைகளை விற்று கொண்டிருந்தாள். இன்று அவள் மீண்டும் என் பக்கம் வந்தாள். அண்ணா, என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. என்னோடு வாருங்கள். யாரும் எனக்கு உதவவில்லை. அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். எங்கள் தெருவில் ஆம்புலன்ஸும் வராது. நான் தனியாக எப்படி அழைத்து செல்வேன் என்றாள். நானும், சரி, நான் உன்னோடு வருகிறேன் என்றேன். நான் அவள் வீட்டிற்கு சென்றேன். அவளுடைய வீடு மிகவும் சிறியது. அவளுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தார். அவள் எலும்புக்கூடு போல இருந்தாள். நான் உடனடியாக அவளை என் கைகளில் தூக்கி காரில் கொண்டு வந்தேன். ஏனென்றால் அவர்களுடைய தெரு மிகவும் சிறியது. அங்கே கார் கூட போக முடியாது. நான் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன். மருத்துவமனை ஊழியர்கள், அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளார் என்றனர். நீங்கள் சிகிச்சை அளியுங்கள், எவ்வளவு பணமானாலும் கவலைப்பட வேண்டாம் என்றேன். அவர்கள் சிகிச்சை அளிக்க தொடங்கினர்.
நான் அந்த பெண்ணிடம், "உன் பெயர் என்ன?" என்று கேட்டேன். "என் பெயர் நித்யா. என் அம்மாவின் பெயர் கௌரி" என்றாள். கௌரி. இந்த வார்த்தையை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவளுடைய அம்மாவுக்கு நினைவு வந்தபோது அவள் என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தாள். "மகனே, உன் பெயர் என்ன?" என்றாள். நான் என் பெயர் சூர்யா என்றேன். சூர்யா என்ற பெயரை கேட்டு அந்த பெண் துடித்து போனாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. "என் மகனின் பெயரும் சூர்யாதான்" என்றாள். நான் என் அம்மாவின் பெயரும் கௌரிதான் என்றேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டோம். 4 வயது குழந்தையின் நினைவகம் எவ்வளவு இருக்கும்? மேலும் தன் மகனை கடைசியாக 4 வயதில் பார்த்த ஒரு தாயால் அவன் 26 வயது ஆன பிறகு அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? ஆனால் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அடையாளம் கண்டுகொண்டோம். என் ரத்தம் துள்ளியது. அவள் என் அம்மா என்று நான் புரிந்து கொண்டேன். நான் நடுங்கும் உதடுகளுடன், "என் அப்பாவின் பெயர் ராஜசேகர்" என்றேன். இதை கேட்டு அவள் துடித்து போனாள். "சூர்யா, நான் உன் அம்மா" என்று அவள் என்னை கட்டிப்பிடித்தாள். நான் என் அம்மாவின் கழுத்தை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தேன். "அம்மா, ஏன் என்னை பார்க்க வரவில்லை?" என்றேன். என் அம்மா அழுது கொண்டே, "மகனே, உன் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு உன்னை பார்க்க முயற்சி செய்தால் என் மகளை கொன்று விடுவேன்" என்று மிரட்டினார். "உன் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய போது நான் கர்ப்பமாக இருந்தேன். 2 மாதங்களுக்கு பிறகு நான் உன் தங்கையை பெற்றெடுத்தேன். உன் அப்பாவுக்கு தன் மகளை பற்றியும் கவலை இல்லை. இவள் உன் தங்கை நித்யா, உன் சொந்த தங்கை" என்றாள். இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதனால்தான் எனக்கு அந்த பெண்ணுடன் ஒரு பாசம் இருந்தது. நான் என் அம்மாவை அவளுடைய பழைய வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. என் தங்கை வீட்டில் கைக்குட்டைகளை தயாரித்து சிக்னலில் விற்று வருவார்கள். இப்படித்தான் தாய்மகள் இருவரும் பிழைத்து வந்தனர். நான் அம்மாவுக்கு மருந்துகளை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது கதவு தட்டப்பட்டது. நித்யா கதவை திறந்தாள். உள்ளே வந்த பெண்ணை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த பெண் அதே பெண். அந்த இரவில் என்னிடம் வந்தவள். அவள் தன்னை ஜோதி என்று சொல்லியிருந்தாள். அவள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். நானும் அவளை பார்த்து கண்களை சிமிட்ட மறந்தேன். நீ இங்கே என்ன செய்கிறாய்?" என்று கேட்டேன். அவள் தலைகுனிந்து, "நான் கௌரி அத்தைக்காகத்தான் அன்று நிர்பந்தத்தில் இருந்தேன். அன்று அவர்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மருத்துவர், முதலில் 50,000 ரூபாய் ஏற்பாடு செய்யுங்கள். அதன் பிறகுதான் நாங்கள் சிகிச்சை அளிப்போம் என்று சொன்னார். அவர்களுக்கு சிகிச்சை கிடைக்காவிட்டால் அவர்கள் இறந்திருப்பார்கள். அதனால்தான் கௌரி அத்தைக்காக நான் உங்கள் அறைக்கு வந்தேன். நான் இந்த பகுதியில்தான் வசிக்கிறேன். கௌரி அத்தை என்னை கோவில் படிகளில் இருந்து கண்டெடுத்து அம்மாவைப் போல வளர்த்தார்கள். எங்கள் பகுதி இப்படிப்பட்டவர்களால் நிறைந்துள்ளது. சிலர் அவர்களின் சொந்த குடும்பத்தினரே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். சிலர் அனாதை. நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறோம்" என்றாள். இதை சொல்லிக்கொண்டே ஜோதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவளுடைய கண்ணீரை பார்த்து என் மனம் துடித்தது. இந்த அன்பான பெண்ணிடம் சென்று ஆறுதல் சொல்லி அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளை என் மார்போடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எனக்கு அந்த உரிமை இல்லை. அவள் தன் கைகளால் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவளுடைய பெரிய கருப்பு கண்களில் இருந்த மை கண்ணீருடன் கலந்தபோது இன்னும் அழகாக இருந்தது. இது அவளுடைய அழகை அதிகரித்தது. மேலும் கௌரி என் அம்மா என்று அவளுக்கு தெரிந்தபோது அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு சோகமாகவும் மாறினாள். "நீங்கள் உங்கள் அம்மாவை அழைத்து கொண்டு போய் விடுவீர்கள். ஆனால் நான் மீண்டும் அனாதையாகி விடுவேன்" என்றாள். என் அம்மா ஜோதியை அணைத்து, "ஜோதி, கவலைப்படாதே. நான் எப்பொழுதும் உன் அம்மாவாக இருப்பேன்" என்றாள். நான் அம்மாவை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். நான் என் அப்பாவின் கணக்கிலிருந்து நிறைய பணத்தை எடுத்தேன். என் அம்மாவுக்காக ஒரு வீடு வாங்கினேன். அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தன. நான் என் அம்மா, என் தங்கை ஜோதி ஆகியோரை அங்கே அழைத்து வந்தேன். அவர்கள் அனைவருடனும் நானும் ஆள ஆரம்பித்தேன். என் அப்பாவுக்கு தெரிந்தபோது அவர் கோபத்தால் வெடித்தார். "நான் உன்னை என் சொத்திலிருந்து நீக்கி விடுவேன்" என்றார். ஆனால் எனக்கும் கவலை இல்லை. ஏனென்றால் என்னிடம் அவ்வளவு பணம் இருந்தது. நான் ஒரு சிறிய தொழிலை தொடங்கி என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் அனைத்து தவறான காரியங்களையும் விட்டுவிட்டேன். ஜோதி என் வீட்டிலேயே இருந்தாள். ஆனால் என் முன் அதிகம் வருவதில்லை. என் மனம் அவளை பார்க்க விரும்பினாலும் மீண்டும் என் இதயம் ஜோதிக்காக ஏங்கியது. என் இதயம் முதல் முறையாக ஒரு பெண்ணின் அருகாமைக்காக போராடியது. முதல் முறையாக ஜோதிக்காக என் இதயத்தில் உணர்ச்சிகள் எழுந்தன. ஜோதியை நான் காதலிக்கிறேன் என்பதை உணர்ந்து நான் ஆச்சரியப்பட்டேன். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் என்னிடம் இருந்த பணத்தை வைத்து ஒரு சிறிய தொழிலை தொடங்கினேன். வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டிருந்தது.
ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது இரவு மிகவும் இருட்டாகிவிட்டது. அம்மா தன் மருந்துகளை எடுத்துக்கொண்டு தூங்கிவிட்டார். நித்யாவும் தன் அறையில் இருந்தாள். நான் எட்டி பார்த்தேன். நித்யாவும் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் சமையலறைக்கு சென்றேன். அங்கே உணவு இருந்தது. ஆனால் குளிர்ந்து போயிருந்தது. எனக்கு குளிர்ந்த உணவு பிடிக்காது. நான் என் அறைக்கு சென்று புத்துணர்ச்சி பெற குளியலறைக்கு சென்றேன். எனக்கு பசியாக இருந்தது. ஆனால் குளிர்ந்த உணவை சாப்பிட மனமில்லை. அம்மாவையும் நித்யாவையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் குளித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தபோது கதவில் ஒரு தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தேன். என் முன் ஜோதி நின்றாள். அவள் கைகளில் தட்டுகள் இருந்தன. அவளது கண்கள் குனிந்திருந்தன. நான் ஏன் இவ்வளவு நேரம் விழித்திருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் நான் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். ஏனென்றால் அத்தை மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார். நித்யாவும் இன்று சீக்கிரமே தூங்கிவிட்டாள். அதனால் நீங்கள் வீட்டிற்கு வரும்போது உங்களுக்கு சூடான உணவு தேவைப்படும் என்று கவலையாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் குளிர்ந்த உணவையோ வெளியில் இருக்கும் உணவையோ சாப்பிட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றாள். என் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. சரி, உள்ளே வா என்றேன். அவள் தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். அவள் திரும்பிய போது நான் அவளுடைய பெயரை கூப்பிட்டேன். ஜோதி, நில், நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றேன். நான் அவள் முன் நின்று கொண்டேன். நான் இந்த விஷயத்தை உன்னிடம் பல நாட்களாக சொல்ல விரும்பினேன். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று என் மனதில் உள்ளதை கூற விரும்புகிறேன் என்றேன். நான் தைரியமாக, ஜோதி, நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றேன். ஒருவேளை அவளும் என்னை காதலித்திருக்கலாம். ஏனென்றால் அவளது முகத்தில் ஒரு வெட்கம் பரவியது. நான் உங்கள் வாழ்க்கை துணைவியானால் அது என் அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிட்டு ஜோதி அறையை விட்டு ஓடிவிட்டாள். நான் என் அம்மாவிடம் பேசினேன். என் அம்மாவும் மகிழ்ச்சியாக இந்த உறவுக்கு ஒப்புக்கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு எனக்கும் ஜோதிக்கும் திருமணம் நடந்தது. இன்று அவள் என் அறையில் என் மனைவியாக அமர்ந்திருந்தாள். நான் அறைக்கு சென்றபோது அவள் இன்னும் சுருங்கி அமர்ந்தாள். நான் அன்புடன் அவளது கையை பிடித்தேன். அவளுடைய கைகளுக்கு முத்தமிட்டு என் அன்பின் அடையாளமாக அவளுக்கு மோதிரம் அணிவித்தேன். நான், ஜோதி, நான் உன்னை ஒருபோதும் அளவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். என் காரணமாக உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் வாழ்க்கையின் கடைசி நாளாக இருக்கும் என்றேன். ஜோதி என் உதடுகளில் விரலை வைத்தாள். கடவுளுக்காக இப்படி பேசாதீர்கள், இல்லை என்றால் நான் அழுது விடுவேன் என்றாள். அவளுடைய அப்பாவித்தனத்தை பார்த்து நான் சிரித்தேன். அவள், அன்று நான் உங்கள் அருகில் நானாகத்தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை தொடவில்லை. ஆனால் இன்று உங்கள் காதலால் என்னை நினைக்க உங்களுக்கு முழு உரிமை உள்ளது என்றாள். இதை சொல்லிக்கொண்டே ஜோதி தன் தலையை என் தோளில் வைத்து கொண்டாள். நானும் முழு உரிமையுடன் மரியாதையுடனும் ஜோதியை என் கைகளில் அணைத்து கொண்டேன். வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை.